ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வழக்கம் போல் தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பொன்னியும் வந்து வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சிவானியும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தாங்க. வா லேட் ஆகிடுச்சில் வந்து சாப்பிடுங்கிறாங்க. இல்லை நான் அப்பாட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்பாவா அதெல்லாம் இப்போ பேச வைக்காது, அவர் ஒர்க்கில் இருப்பாருங்க. இல்லைம்மா எப்போதும் அப்பா இது மாதிரி ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவார். ஆனால் இது மாதிரி பெங்களூருக்கு போனவர் என்கிட்ட சொல்லிட்டு கூட போகல. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா என்ன, ஏன் என்கிட்ட அப்பா பேசவே இல்லைங்கிறாங்க. பேசுவார், நீ வந்து சாப்பிடுங்கிறாங்க. வந்து உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட இப்போயே பேசியே ஆகணுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயாவும் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, முதல்ல நீ சாப்பிடு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேணால் பேசிக்கலாங்க. இல்லை நான் இப்போயே சாப்பிட்டு ஆகணுங்கிறாங்க. பவானி கோவம் வந்து சொன்ன பேச்சு கேட்க முடியா வா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பாரு என்ன திட்டுறாங்க அம்மா அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தியும் அக்கா கொஞ்சம் உடுக்கா, இது மாதிரி அவங்க தான் பேசிட்டுமேங்கிறாங்க. அப்போ ஜெயாவும் பவானி உனக்கு தெரியாதா, இது மாதிரி நம்ம சிவானி பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருப்பா, அதனால் ஃபோன் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. தாத்தா நீங்கள் பண்ணுங்கள் தாத்தாங்கிறாங்க. சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இது சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுந்தரம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கோவத்தில் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜசேகர் பண்ணுறதை பார்த்து என்ன மாமா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மாமாங்கிறேன். அப்பா நான் தான் பேசுகிறேன், வீடியோ கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிவானி எப்படிமா இருக்காங்கன்னா நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இது மாதிரி பெங்களூருக்கு போயிருக்கீங்க, ஏன் இது மாதிரி என்கிட்ட சொல்லாமல் போனீங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்கிறேன். இல்லைம்மா ஒரு அர்ஜென்ட் வேலைமா அதனால தான் போயிட்டேங்கிறேன். சரிப்பா எப்போ திருப்பி வருவீங்கிறாங்க. சுந்தரத்துக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இன்னும் 1 வாரம் ஆகுமா அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்போ சீக்கிரமாக வாங்கப்பா நான் உன்னை பார்க்கணுப்பாங்கிறேன். கண்டிப்பாம்மா. அது மட்டும் இல்லைப்பா என் ஸ்கூலில் இன்றைக்கி டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, ரிபப்ளிக் டேக்கு, அதுக்கு நான் கலந்துக்க போகிறேன்ப்பா அப்படிங்கிறேன். ஓ அப்படியாம்மா சூப்பரா, நீ தான் இது மாதிரி வின் ஆகணுங்க. நான் வின்னானா எனக்கு என்ன வாங்கி தருவேன், நீ கேட்குற எல்லாத்தையும் நான் வாங்கி தருவோம்மா, நீ நல்லா நீ ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண பிறகு சுந்தரம் பார்த்தீங்கன்னா என்னடா சிவானி மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கும் அந்த இடத்துல பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்பா இன்னும் 1 வாரத்தில் வந்துடும்ல, அதுக்கப்புறம் ஜாலி தான், இன்றைக்கி ரிபப்ளிக் டே இருக்கா, இல்லை நான் டான்ஸ் ஆட போகிறேனே அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாலியாக சந்தோஷம் போகிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவானியும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சக்தியும் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வாங்குறாங்க. ஏண்டாங்கிறாங்க, ஒரு விஷயம் இருக்குது வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வர சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரியசாமியை தான் பார்த்து அந்த சுந்தரம் இந்த அளவுக்கு கம்பெனியில் பணத்தை ஏமாற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மிரட்டுறாங்க. சார் அதெல்லாம் இல்லை சாருங்க, நீ இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்ல போறியா என்ன எதுன்னு கேட்குறாங்க. இல்லைனா உன் சின்ன வீடுக்கு ஃபோன் பண்ணிவிடுவான் அப்படிலாம் சொல்லி சக்தி மிரட்டுறாங்க. உடனே பெரியசாமி பார்த்தீங்கன்னா பயந்த இந்த டாக்குமெண்ட் என்ன எதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு சண்முகம் சக்தியும் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றாங்க. என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் இது மாதிரி சுந்தரம் பார்த்துட்டு இருந்த டாக்குமெண்ட்டு, அவர் என்னெல்லாம் ஏமாற்றிருக்காரு என்ன எதுங்கிறாங்க. இதெல்லாம் இப்போ எதுக்கு பார்க்குறாங்க. பவானி இல்லைம்மா இப்போ இந்த மாதிரி சக்தி முன்னாடி சொன்னதுக்கு நான் தப்பாக நினச்சிட்டேன், இது மாதிரி என் புருஷனை தப்பாக சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லி திட்டேன், எனக்கு அது சந்தேகம் இருக்குது, அவரை என்னெல்லாம் நம்ம கம்பெனியில் ஃப்ராட் பண்ணியிருக்காரு என்ன எதுன்னு தெரிய வேணா, அதான் நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சக்தி பார்த்திங்கன்னா எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா இந்த ஆள் இது வரைக்கும் 1 வருஷத்தில் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிருக்காருங்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஜெயா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போலாம் மாதம் இந்த ஆள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மள்ட்ட அது இதுன்னு பொய் கணக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தியாம்மா இந்த ஆள் பண்ண வேலையை இவ்வளோ ஃப்ராடாக இருந்திருக்காரு, இவரை போயிட்டு நீ நல்லவர், என் மாப்பிள்ளை தான் எனக்கு தங்கம் அப்படி இப்படின்னு பாராட்டினியம்மா, பொண்ணு சொன்னது கூட கேட்கலையம்மாங்கிறாங்க. இல்லடி நான் இந்த ஆள் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாலாம் நான் எதிர்பார்க்கலடி, அது மாதம் 5 லட்ச ரூபா இவ்வளோ பெருசு, இப்படி தான் பொய் கணக்கு எழுதி ஏமாத்திருக்காரு அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணியோ நான் அதுக்கு தான் நான் பேச சொன்னேன், எதாக இருந்தாலும் நீங்களே முடிவெடுக்கக்கூடாது, எதாவது தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பவானியும் ஆமாம் பொண்ணி நீ சொல்கிற ரைட் தான், இந்த ஆளை தனமாக நம்புனது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பவானி பொண்ணினா ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. என்னக்காங்கிறாங்க, இனி அந்த ஆள் எனக்கு தேவையில்லை, நானும் என் பொண்ணு இருந்தாலே போதும், அந்த ஆளை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணியும் ஏங்கா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோடு இந்த ப்ரொமோ முடியுது. இந்த ப்ரொமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.